வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் இன்னைக்கு அனுப்ப போகிற கூடைகளை பற்றி தான் பேச போகிறேன். இது வந்து டபுள் வயர். இது நம்மளோட கம்பெனி வயர் இல்லைங்க. இது வந்து வெளியிலேருந்து வாங்கி நான் பின்னிருக்கேன். வேற கம்பெனிலேருந்து இந்த வயர் வாங்கியிருக்கேன். டபுள் வயர் நம்ம ரெடி பண்ணல. டபுள் வயர்னு சொல்லலாம், 50-50 வயர்னு சொல்லலாம். இது வந்து ஒரே வயரில் வந்து 2 கலர் வரும். பெரும்பாலும் ஒயிட்டும் அதுக்கு ஆப்போசிட் கலர் எது வேணாலும், மற்ற கலர் எல்லாமே சிகப்பு, மஞ்சள், எல்லா கலருமே. இப்போ டிலக்ஸ் வயர்ல நம்ம என்னென்ன கலர் வச்சிருக்கோமோ அது எல்லாமே அந்த மாதிரி 2 கலரா பகிர்ந்து வர்றதா இந்த டபுள் வயர்னு சொல்றது. பெரும்பாலுமே நம்ம கம்பெனி வயர்ல வர்ற ஆர்டர் தான் நான் எடுப்பேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கஸ்டமர் கேட்டனாலதான் அவங்க வந்து இது ஒரு சாம்பிள், இதுவுமே ஒரு கம்பெனி சாம்பிள் தான். இப்ப வந்து இந்த 2 மாசமா எனக்கே தெரியல நான் எவ்வளவு சாம்பிள் போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாசத்துல மட்டும் நான் சாம்பிள் மட்டும் ஒரு 70 பேருக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். 70 மாடல் போட்டு கொடுத்துருக்கேன். அதாவது எங்களுக்கு ஏற்கனவே வந்து எங்க டீமுக்கு நல்லா ஒர்க் இருந்துட்டே தான் இருக்கு. கடவுள் புண்ணியத்திலையும் எங்களோட சப்ஸ்கிரைபர் புண்ணியத்திலையும் எங்களுக்கு நல்ல வேலை இருந்துகிட்டு தான் இருக்கு. சாம்பிள் கேட்கறாங்க பாத்தீங்களா, சாம்பிள் வந்து 70 மாடல் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு சாம்பிளுமே ஒவ்வொரு வகையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம செய்யறது கஸ்டமைஸ் பண்றதுன்னு ரொம்ப இதுல வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த சாம்பிள்ல ஒரு சில கம்பெனிலாம் ரொம்ப கஷ்டமான சாம்பிள் கொடுத்தாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஆர்டருமே வரல. அது என்னன்னு எனக்கு தெரியல. சாம்பிள் அவ்வளோ கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இல்ல சாம்பிள் நம்மகிட்ட வாங்கிட்டு வெளியில ஆர்டர் கொடுக்குறாங்களான்னு அதுவும் தெரியல. சாம்பிள் கொடுக்குறவங்க அந்த போட்டோவும் அந்த வீடியோவும் நீங்க வெளியில போடவே கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம சரிதான் கேட்கிறோம். ஏன்னா கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மைண்ட் தாட்ல உட்டன் கைப்பிடி போட்டது மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 30 கலர்ல நான் சாம்பிள் போட்டு கொடுத்துருக்கேன். கோல்டு, சில்வரு, மெரூனு, பிளாக்கு, பியூர் ஒயிட்டு, டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டு எல்லாமே கேட்டாங்க. நம்ம அந்த கைப்பிடி ரெடி பண்ணி எல்லாமே பண்ணி தர்றோம். ஆனா இன்னி வரைக்குமே ஆர்டர் வரல, என்னன்னே தெரியல. ஆனா என்னோட வேலையெல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 200 கூட, அதுக்கடுத்து ஒரு 80 கூட, ஒரு கம்பெனிக்கு ஒரு 350 கூட, இந்த கூடையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பேர் நம்ம ரொம்ப பிஸியா பின்னிட்டு இருக்கும் போது சாம்பிள் கேட்கறாங்க. சாம்பிள் நம்ம கரெக்டா பண்ணி கொடுத்தாதான் நமக்கு அடுத்த ஆர்டர் வரணும்னு பிள்ளைகளை ஃபுல்லா நிப்பாட்டிட்டு இந்த சாம்பிள் பின்னுப்போ ஒன்னொன்னா பின்னுங்க பண்ணு. இப்ப பிள்ளைங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னோட டீம்ல இருக்க சகோதரிகள் என்ன சொல்லிட்டாங்க, அக்கா சாம்பிளே நம்ம இந்த தடவை நிறைய இந்த 2 மாசத்துல ஏகப்பட்ட சாம்பிள் பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு ஒரு ஆர்டர் கூட வரல. நம்ம ரெகுலர் ஆர்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க சாம்பிள் வந்து பண்றத கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கக்கா. அவங்க சொல்றாங்க டக்குன்னு எடுத்துடாதீங்க, எடுத்து பண்ண வேணாம் அப்படின்றாங்க. உண்மையில ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் என்னோட டீம் தான். அவங்க சொல்றத நானும் கேட்கணும், நான் சொல்றத அவங்களும் கேட்கறாங்க. நாங்க சாம்பிள் பண்ண டயத்துக்கு நாங்க 3 கூட போட்டிருக்கலாம். நீங்க போன் பண்ணுவீங்க, இத்தனை வருஷம் போடுங்க, இந்த மாடல் போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. நேரம் வந்து நமக்கு ரொம்ப செலவு. அதுவுமே சாம்பிள் கொடுக்குறவங்க நம்ம நார்மல் கூட என்ன பண்றோமோ அதே இதை சாம்பிள் பண்றாங்களேன்னு ஒரு 100 ரூபாய் சேர்த்துன்னு தர மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற நம்ம டயத்தை ஒதுக்கி நம்ம பண்றோம். சாம்பிள் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அமௌண்ட் நீங்க சேர்த்து கேளுங்கன்றாங்க. பெரும்பாலும் நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணிக்கோங்க, நம்ம தர்ற மாதிரி வயரோட விலையும் சரி, கூடையோட விலையும் சரி யாருமே தர முடியாது. எங்க கிட்டயே வந்து முந்தியெல்லாம் யாருமே பேரமே பேச மாட்டாங்க. இப்ப வர வர மக்கள் வந்து ரொம்ப பேரம் பேச, நீங்க இல்லைன்னா நாங்க வேற நிறைய பேர் பின்றாங்க. நாங்க யாருமே இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து கடைசியில அவங்களால பண்ண முடியலன்றப்ப கடைசியா வராங்க. கடைசி டயத்துல 10 நாள் எனக்கு 100 கூட முடிச்சு கொடுங்க, 20 நான் ஆர்டர் எடுத்துட்டேன் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அப்ப நான் பிள்ளைகளுக்கு அந்த வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பா என்னோட சகோதரிகள் 10 ரூபா சேர்த்து எதிர்பார்ப்பாங்க. உண்மைதான். ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குன்றப்ப 10 ரூபா சேர்த்தே தான் எதிர்பார்க்காங்க. நீங்க ஆர்டர் கொடுத்து டைமிங் கொடுத்து நீங்க சொன்னீங்கன்னா நாங்க நார்மலா எப்பவுமே நான் நல்ல ரேட்டு கொடுப்பேன். ரொம்ப அர்ஜென்ட் எனக்கு இந்த இதை ஒரு 2 நாள்ல முடிச்சு கொடுக்குறீங்களா நிறையவே கேட்குறீங்க. 10 கூட 2 நாள் முடிச்சு தர சொல்றீங்க. முடிக்க முடியாதுன்றதெல்லாம் முடிப்போம். அப்படின்றப்ப ரேட் வந்து பேரம் பேசாதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒர்க்கு நாங்க வந்து எங்களோட உடல் உழைப்ப போடுறோம். ஒவ்வொருத்தருமே அவங்களோட உடல் உழைப்ப போட்டு இது சம்பாதிக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு எவ்வளோ தொழில் இருந்தாலுமே இது ஹேண்ட்மேடுங்க, முழுக்க முழுக்க கையால செய்ய போற வேலை. வீட்டு வேலையும் பெண்கள் பார்த்துட்டு வீட்டிலே இருந்து நீங்க சம்பாதிக்கிறாங்கன்னா இதுல ஒரு ஆர்வமும் விருப்பமும் இருக்கிறதுனால தான் இதை செய்யறாங்க. பேரம் பேசாதீங்க. நீங்க வெளியில எப்படி சொல்றது, வெளியில நம்ம டக்குன்னு ஒரு பெரிய கடையில சேலை எடுக்கிறோம் 2000, எங்க நம்ம பேரம் பேச மாட்டோம். ஆனா இந்த மாதிரி பொருளுக்கு இது ஒரு 400 ரூபாய் சொன்னோம்னா அதுல வந்து இது நல்லா சொல்றேன், டபுள் வயரு கைபிடி பாருங்க, கல்லு மாதிரி இருக்கு.
இந்த கைப்பிடி போடுறதுக்கே நம்ம 50 ரூபா சார்ஜ் பண்ணி கொடுக்குறோம் சகோதரிகளுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி கொடுத்தாதான் அவங்களுமே நல்லா பெர்ஃபெக்டா பண்ணி தராங்க. நம்ம 400 ரூபா சேர்ந்தோம்னா உடனே கேட்கறாங்க 300 ரூபாய்க்கு தருவீங்களா, 250 ரூபாய்க்கு தருவீங்களான்னு பேரம் தான் பேசுறாங்க. ஒரு கைத்தொழிலுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. கைத்தொழில் பண்ற எல்லாருமே கொஞ்சம் மதிச்சு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்க விலையில கேளுங்க. வெளியில விசாரிச்சுட்டு நான் திரும்பி திரும்பி சொல்றேன், 10ஓட 11 இல்ல, நீங்க எத்தனை யூடியூப் சேனலோ, எத்தனை இன்ஸ்டாகிராமோ, எத்தனை கடைகளோ நீங்க எங்க வேணா விசாரிச்சுக்கோங்க. என்னோட விலைக்கு யாருமே வயரும் தர முடியாது, கூடையும் தர முடியாது. அந்த அளவு நான் கம்மியா தரேன். அப்படி இருந்துமே மறுபடியும் பேரம் பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட விலைகள் கேட்கறீங்க. நிறைய பேர் ஆர்டருக்கு ஒரு நாளைக்கு என்கொயரி மட்டுமே எனக்கு எப்பவுமே 20 என்கொயரியா வருது வாட்ஸ்அப்ல. வயரோட போட்டோ அனுப்புங்க, கூடையோட போட்டோ அனுப்புங்க. எல்லாமே நம்ம பண்றோம், பண்ணாமல ரிப்ளை பண்றோம். திருப்பி விசாரிச்சுட்டு ஒரு 4 நாளுக்கு தான் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. திருப்பி 5வது நாள் அதே கஸ்டமர் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த 4 நாள் வெளியில எல்லாமே அனலைஸ் பண்றாங்க. சரி, இந்த அளவு அப்படி அனலைஸ் பண்ணிட்டு 5வது நாள் தான் நம்மகிட்ட வர்றாங்க. அதனால அவங்கள நம்ம இதான் நினைக்க போறதில்ல. நான் சொல்லிடுவேன், நீங்க கண்டிப்பா விசாரிச்சுட்டு தான் வருவீங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க எதுவும் பேரமே பேச மாட்டாங்க. விசாரிக்கிற முன்னாடி பேரம் பேசுவாங்க. விசாரிச்சாங்க, சரியாக்கா, ஓகேக்கா, இந்த கூட இந்த ரேட்டா, ஓகேக்கா, பண்ணி கொடுங்கக்கா, இந்த டேட்ல பண்ணி கொடுங்கக்கா அப்படின்றாங்க. சந்தோஷமா பண்ணி தரோம். டைமிங் கொடுக்க சொல்றேன். நான் எந்த ஒரு இதுக்குமே டைமிங் கொடுத்தீங்கன்னா சூப்பரா பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மற்றதை விட ஒரு 10 ரூபா 20 ரூபா நான் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா வேலை பார்க்குற சகோதரிகளுக்கு அவங்களுமே வீட்டு வேலையை முடிச்சுட்டு பண்ணும்போது நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா அவங்க சேர்த்து கொடுத்தா வேலை அதிகமா டக்குன்னு நமக்கு பண்ணி தருவாங்க. என்னடா இந்த வீடியோல இப்படி பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. இது இந்த 2 மாசமா சாம்பிள் பண்ண சகோதரிகளுக்கு எவ்வளவு, ஏன்னா எல்லாமே, அதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஒரு சக்சஸ் ஆச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். சாம்பிளா வாங்கிட்டு எந்த இதுவுமே வரும்போது அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். இதுல நாங்க இடையில வயருக்கெல்லாம் ஆஃபர் போடும் போது எனக்கு அவ்வளவு ஹெவி ஒர்க்கா இருக்கும். கம்பெனிக்கு நிறைய பேர் வந்தாங்க, வயர் வாங்குறாங்க, அவங்களே நம்ம அட்டன் பண்ணணும். அந்த இதுலயும் இந்த சாம்பிள் நான் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஆர்டர் வரலன்றது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடை, வயரு, பீட்ஸ், குமிழ் பாக்ஸ், கூடைக்குரிய மெட்டீரியல் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்றோம். உங்களுக்கு தேவையான என் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். அடுத்தடுத்த ஆர்டர்களை தொடர்ந்து கொடுத்து எங்க டீமுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.